மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. என்னாச்சுங்க? மல்லி, இங்க என்னாச்சுங்க? கடவுளே, அவர் வாயில இருந்த அந்த வார்த்தையை நான் கேட்டவே கூடாது. மல்லி, நாம பார்த்தது நம்ம ரேணுகா தான் மல்லி. மல்லி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட முழுசா நான் சந்தோஷமா இருந்த நாள்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதா? நானும் எவ்வளவு வாரம் எவ்வளவு வருஷம் இப்படியே அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு நீ எந்த சந்தோஷமும் தரல. நான் என்ன எதிர்பார்த்தேன்? ஒண்ணுமே எதிர்பார்க்காத பொண்ணுக்கே இந்த நிலைமைன்னா நீ வேற யாருக்கு நல்லது பண்ண போற? ஒரே நாள் கூட நான் முழுசா சந்தோஷமா இல்லையே. இப்படி அழுதே சாகணும்னு என்ன படைச்சு வச்சிருக்கியா? நானா ஆசைப்பட்டு எதையாவது தேடி வந்தேனா? இந்த வாழ்க்கை நான் தேடிக்கிட்டது இல்லையே, என்ன தேடி வந்தது தானே. ஆனா அது கூட நிலைக்காதுன்னா என்ன அர்த்தம்? நான்லாம் இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாத ஜென்மோன்னு சொல்ல வரியா? காக்கா மாதிரியே இருக்கிற ஒருத்தரை பார்த்ததுக்கே அவ்வளவு ஃபீல் பண்ணாரு. இப்ப அவங்க ரேணுகாக்கா தானே உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மனசு எப்படி இருக்கும்? என்ன அவர் எப்படி பாப்பாரு? இப்ப நான் அவருக்கு யாரு? எந்த அடையாளத்தோட நான் இனிமே வாழணும்? அடையாளமே இல்லாத ராஜி அடிக்கடி சொல்ற மாதிரி நான் அன்னைக்காவடி மல்லியா தான் இனிமே இருக்கணும். போதும், அப்பப்ப சந்தோஷப்பட்டிருக்கல. போதும் மல்லி, உன் தகுதிக்கு இதுவே பெருசு. இனிமே இது வரைக்கும் நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சுக்கோ, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோன்னு சொல்றியா? அங்கதான் அங்கதான். மல்லி 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 மல்லி. நான் ஒதுங்கி நின்னு ரேணுகா அக்காவுக்கு அவங்க எடுத்து கொடுக்கறதுதான் நியாயம். ஒருவேளை அவங்க ஓகே சொன்னா முதல்ல இருந்த மாதிரி வீட்டு வேலையை மட்டும் பாத்துக்கிற ஒருத்தியா அவங்களோடவே இருந்துடணும்.
அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பேசாம வேலைக்கு போயிடணும். அவங்க நல்லா இருக்கட்டும். சொல்ல போனா எனக்கு மட்டும் கஷ்டம்னு சொல்றது தப்பு. அவங்க வாழ்க்கையும் இவ்வளவு போராட்டத்துல கழிஞ்சிருக்கே. இனிமேலாச்சும் அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க நல்லா இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? தெரியல மல்லி, என்ன நடக்குது? நடக்கிறதெல்லாம் உண்மையா இல்ல கனவா? இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல மல்லி. அப்படியே தனியா உட்கார்ந்து சத்தமா கத்தி அழணும் போல இருக்கு. என் மனசுக்குள்ள எனக்கு அவ்வளவு கண்ணீர் இருக்கு. அழறத தவிர என்ன செய்யணும்னே தெரியல மல்லி. மல்லி, இப்ப என்ன செய்ய முடியும்? நீயே சொல்லு. எந்திரிங்க. எந்திரிங்க, உடனே கிளம்புவோம். எங்க மல்லி? சென்னைக்கா? ஆனா ரேணுகா அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க வந்து நிம்மதியா வேலை பாப்பனா, சாப்பிடுவனா, தூங்குவனா? என்னால எதுவும் பண்ண முடியாது மல்லி. அவங்கள விட்டுட்டு யார் போக சொன்னா? அவங்கள கூட்டிட்டு தான். மல்லி, தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமாங்க. இதுக்கு மேல நம்ம லேட் ஆக்குற ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனை தான். கிளம்புங்க சொல்றேன். ரேணுகா அக்காவை கூட்டிட்டு உடனே சென்னை போவோம். நீ ரேணுகாவை கூட்டிட்டு போவோன்னு சொல்ற. உனக்கு பெரிய மனசுன்னு எனக்கு தெரியும். ஆனா அன்னபூர்ணி அம்மா அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இது சரியா வருமா? இல்ல மல்லி, இது சரியா வராது. தப்பு மல்லி, அது எனக்கே தப்புன்னு தெரியுது. அவங்கள பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க உடனே கிளம்புங்க. மல்லி, ஆனா ரேணுகாவை இப்ப இங்க இருந்து எப்படி கூட்டிட்டு போறது? எப்படின்னா? அந்த அந்த மாறி இருக்கான்ல, அவன் ரொம்ப மோசமானவன் மல்லி. நான் விசாரிச்ச வர அவங்கிட்ட இருந்து நம்ம ரேணுகாவை கூட்டிட்டு போறது நடக்காத விஷயம் தான் தோணுது. ஏன் முடியாதுன்னு ஒண்ணு இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல மல்லி, அவன் பெரிய மாஃபியா. அவங்கிட்ட ரவுடிங்க பலம், அரசியல் பலம், பண பலம், போலீஸ் பலம் எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. நம்ம சாதாரணமா அவனை எதிர்த்து நிக்கிறதுங்கிறது எப்படி நடக்கும்? நீயே பார்த்தல்ல, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் அந்த டீ கடைக்காரரு நம்ம கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லல. இங்க எல்லாருக்கும் அவனை பத்தி தெரிஞ்சிருக்க மல்லி. ஆனா ஒரு ஆள் கூட அவனை எதிர்த்துக்கிட்டு நமக்கு ஆதரவா நிக்க மாட்டாங்க. அவன் ரொம்ப மோசமான ஆளு. அப்படி அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணா அவங்கள நிம்மதியா இவன் இருக்க விட மாட்டான். நான் விசாரிச்ச வரைக்கும் அவன் நிறைய தொழில் பண்றான். அதுல முக்கியமானது இந்த தொழில்னு சொல்றாங்க. யாருமே இல்லாம இருக்கிறவங்கள, அதுவும் பொண்ணுங்க நான் மட்டும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு காசு பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட நாம எப்படி மோத முடியும் மல்லி? ரேணுகாவை பத்தி, அவளோட நிலைமையை பத்தி கவலைப்படுறதை விட இப்ப நம்ம மாரிய பத்தி தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதிலே தெரியல யாருக்கு பலம் ஜாஸ்தி, யாருக்கு பலம் இல்லன்னு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. அதுக்காக நாம அவங்கள விட்டுட்டு போயிட முடியுமா? ஹீரோ மாதிரி அங்க போய் சண்டை போட்டு அவளை காப்பாத்திட்டு வரணும்னு நினைக்கிறியா? அது அவளுக்கு பாதகமா முடிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் மல்லி. யோசிச்சு செய்யலாம். ஆனா யோசிச்சு யோசிச்சு செய்யாம இருக்க கூடாதுல்ல. அவங்கள மீட்டு கூட்டிட்டு வரணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கு.
ஆனா நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலயும் கவலையா இருக்கு, பயமா இருக்கு. நீங்க விடுங்க, நான் போறேன். மல்லி, இல்ல வேண்டாம், நானே போறேன். என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்குமே கஷ்டப்பட வேணாம். இல்லங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல மல்லி, நீ சொன்னா கேளு. ஏங்க இங்க பாருங்க, இப்படி நாம நீயா நானான்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தோம்னா இந்த கேப்ல என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன வேணாலும்னா? நாம ஆல்ரெடி போய் ரேணுகாக்காவை பத்தி அங்க விசாரிச்சிட்டோம். அப்பவே அந்த ஆளு அலர்ட் ஆயிருப்பான். ஒருவேளை நம்ம அவனுக்கு பயந்து ஒதுங்கிருவோன்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். அப்படி இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ரேணுகாக்காவை பாக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லனா அவன் கண்டிப்பா ரேணுகா அக்காவை வேற இடத்துக்கு கொண்டு போயிருப்பான். ரெண்டுல ஒண்ணு நிச்சயம் நடந்திருக்கும். அப்படி அவன் செஞ்சிருந்தான்னா நம்ம ரேணுகாவை தனியா போய் தேடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல மல்லி. நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு ஈஸியான விஷயம் இல்ல மல்லி. நம்ம தேடுறோம்னு தெரிஞ்சாலே ஒண்ணு நமக்கு ஆபத்து வரும், இல்லனா ரேணுகாவுக்கு ஆபத்து வரும். மாத்தி இருக்க மாட்டான்னு முதல்ல நம்புங்க. ஏன்னா நம்ம பெருசாலாம் எந்த பிரச்சனையும் பண்ணல. ஆனா ஒண்ணு, நாம இப்ப போறதா இருந்தா ரேணுகா அக்காவை இந்த அட்டெம்ப்ட்லயே மீட்டு கொண்டு வந்துடணும். இல்லனா ரேணுகா அக்காவை அவன் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருப்பான். கொலை கூட பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மல்லி, நீ என்ன சொல்ற? ஆமாங்க, இப்படிப்பட்டவன் அவன் தொழில் பாதிக்கப்படக்கூடாது, உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பான். நாம அவன் கிட்ட மோதுறது தேன் கூட்டுல கல் எறிகிற மாதிரி. அதான் ஒரே அட்டெம்ப்ட்ல முடிச்சிடணும்னு சொல்றேன். மல்லி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்ப இருக்கிற மனநிலைமைக்கு என்னால நான் என்ன செய்ய முடியும்னே தெரியல. நான் கொஞ்சம் ஸ்டெடியாவே இல்ல மல்லி, அது எனக்கே தெரியுது. என்னால ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா ரேணுகாவை நாமெல்லாம் பிரச்சனைக்குள்ள தள்ளிடுவோம்ல. உங்களை யாரு போ சொன்னது? நான் பாத்துக்கிறேங்க. மல்லி, நீ என்ன பேசுற? இதுல இவ்ளோ ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோ நான் எப்படி உன்னை உள்ள அனுப்புறது? இங்க பாருங்க, இந்த மாதிரி மனசுல எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. எனக்கு உங்களோட மனசு நல்லா புரியுதுங்க. ஒரு பக்கம் அவங்கள காப்பாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்க உயிரோட இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டதே உங்களுக்கு பயங்கரமான ஷாக். அதுல இருந்து சாதாரணமா யாரும் சட்டுன்னு மீண்டு வர முடியாது. உங்க மனசு இப்ப பலவீனமா இருக்குங்க. அதனால நீங்க பதட்டப்படாம இருந்தாலே போதுங்க. நான் போய் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறேன். என்ன நீங்க நம்புறீங்கல்ல? ஏங்க என்ன பண்றீங்க? நீங்க தனியாலாம் இருக்க வேண்டாம். என்ன பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.